இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா இப்போ பாக்யலட்சுமி சீரியலில் இப்போ கோபிநாத் எந்த அளவுக்கு செல்றத்தனமாக அவரால் இறங்க முடியும் அப்படிங்கிறத அவர் தெளிவாக இன்றைக்கும் காமிச்சிட்டு இருக்கார். இதுக்கு நடுவில் தான் பார்த்திங்க அப்படின்னா கதையில் இப்போ கொஞ்சம் லைட்டாக சூடு பிடிக்க ஆரம்பித்து ஒரு பக்கம் ஜெனி திருப்பி வருவாங்களா மாட்டாங்களா அப்படிங்கிற கேள்விக்கு ஜெனி ஒரு முதல் தடவையாக அவங்க அப்பா கிட்ட கொஞ்சம் எதிர்த்தெல்லாம் பேச ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ முதல்ல எடுத்தோன்னா இப்போ இந்த ஈவெண்ட் ரெடி ஆகிட்டு இருக்கு. தாத்தாவும் பாட்டியும் நல்ல வேலை கொஞ்சம் சீக்கிரம் வராமல் லேட்டாக வராங்க, இல்லைனா சும்மா ஈஸியாக ஏன்னு இருப்பாங்க. அவங்கள கோயிலுக்கு அனுப்பி நீங்கள் கோயிலுக்கு போய்ட்டு பூஜைலாம் பண்ணிட்டுவாங்க அப்படின்னு அனுப்பிவிட்டாச்சு. ஸோ இங்கே பார்த்திங்கன்னா எல்லாம் ரெடி ஆகிடுச்சா, ஸ்வீட் ரெடி ஆகிடுச்சா, அது ரெடி ஆகிடுச்சான்னு உள்ளார போய் கிச்சனில் போய் கேட்க, நான் ஹெல்ப் பண்ணிட்டுமான்னு கேட்க, முதலாளியம்மா வரவங்கெல்லாம் பார்த்து கவனிக்கிற வேலையை பாருங்கள், இதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், நான் தான் மேற்பார்வையாளர் இருக்கேன்ல அப்படின்னு சொல்லிட்டு செல்வி எல்லாத்தையும் மேற்பார்வை பண்ணிட்டுருக்காங்க. இவங்களும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சரி ஓகே அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு வெளில கிளம்பி வந்துடுறாங்க. வெளில இப்போ எல்லாத்தையும் பார்த்து எல்லாத்தையும் பேசிகிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தா செடியன்ட்ட நிறைய நல்ல ஃபோட்டோஸ்லாம் எடுக்க சொல்லு, வந்தவங்களை நல்லா கவர் பண்ண சொல்லு, மினிஸ்டர் கூட இருக்கிறதெல்லாம் நல்லா கவர் பண்ண சொல்லுன்னு ஃபோட்டோகிராஃபர்கிட்ட என்ன இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்கணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. அந்த பக்கம் அமிர்தா கோலம் போட்டுட்டு இருக்கவங்கள பார்த்துட்டு, அமிர்தா இதெல்லாம் ஓகே, ஆனால் ரொம்ப பெருசாக ரொம்ப நேரம் இதிலே டைம் ஸ்பெண்ட் பண்ணாதான் வரவங்களாம் மிதிச்சுட்டு போயிடுவாங்க அப்படின்னா பரவாயில்லம்மா அப்படின்னு அவங்க பேச, ஒரு ஹெல்ப் பண்ணலாம்ல, சும்மா செல்ஃபி எடுத்துக்கிட்டு இருக்கா அப்படின்னு இனியா வேறு திட்டிகிட்டு இருக்காங்க. இதுக்கு நடுவில் எல்லாத்தையும் பார்த்து பேசிட்டு இந்த பக்கம் திரும்பி எழில்கிட்டையும் என்ன பண்ணலாம் எது பண்ணலாங்கிறதெல்லாம் சொல்லிவிட்டு இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா டக்குன்னு கண் கலங்கிடுறாங்க. வாசலே பார்த்துட்டு ஏன் கண் கலங்குறீங்கம்மா அப்படின்னு அமிர்தா கேட்டால், இல்லை ஜெனி வந்திருக்கணும், ஜெனி வரலாம் நினச்சா கஷ்டமாக இருக்குது அப்படிங்கும் போது வந்துடுவாங்க, கண்டிப்பாக வந்துடுவாங்க, ஜெனி வராமல் எப்படி இருப்பாங்க அப்படின்னு எழில் இதெல்லாம் சொல்லிகிட்டு இருக்காரு, ஆறுதெல்லாம் சொல்லிகிட்டு இருக்காரு. அதே சமயத்தில் ஜெனியோட வீட்டில் ஜெனி கேப் புக் பண்ணுறதை பார்த்துட்டு அவங்க அப்பா எங்கே போகிறேன்னு கேட்குறாரு. நான் கண்டிப்பாக அந்த ஃபங்க்ஷன் போகணுங்கிறாங்க. அவர் கதவை சாத்திடுறாரு. சாத்தி கதவை கிட்ட நின்றுக்கிறார். என்ன தாண்டி பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி அவர் நின்றுட்டு இருக்காரு. இந்த பாருங்கப்பா, நான் இந்த செடியன் விஷயத்தில் சரி நிறைய தப்பு நடந்துச்சு, அதில் நீங்கள் சொல்கிறத நான் கேட்டுட்ருக்கேன், ஓகே அது வேறு விஷயம். ஆனால் இந்த விஷயம் ஆன்ட்டி என்னை ஒரு அவங்க பொண்ணாக தான் பார்த்தாங்க, அவங்க மறைச்சாங்கிறச்சாங்கலாம் வேறு கதை. அவங்க மேலே என் மேலே எவ்வளோ பாசமாக இருந்தாங்க குடும்பத்துலங்கிறது எனக்கு தெரியும். நான் இந்த இனாகரல் ஃபங்க்ஷனுக்கு போய் தான் தீரணும். இந்த எல்லா விஷயத்தையும் நீங்கள் சொல்கிறதே கேட்கணும்னு எதிர்பார்க்காதீங்க டேடி அப்படின்னு சொல்லிடுறாங்க. உடனே அவர் இல்லை நீ அங்கே போனால் அவ்வளோதான், உன்னை அந்த குடும்பமே சரியில்லை அப்படி இப்படின்னு கத்திக்கிட்டே இருக்காரு. உடனே அந்த பக்கம் மரியமும் என்ன சொல்கிறாங்க, அனுப்பிடுங்க அவளைன்ட்டாங்க. நீயும் கொஞ்சம் கூட புரிஞ்சுக்காமல் பேசுகிற அப்படின்னு திட்டினா கண்டிப்பாக ஜெனி அவனுக்கு டிவோர்ஸ் கொடுக்குற மாதிரி எனக்கு தெரியல, அவங்க சேர்ந்து தான் வாழ போகிறாங்க அப்படின்னு இவங்க சொல்ல, அப்படிலாம் நான் விடவே மாட்டேன், டிவோர்ஸை வாங்கிட்டு அப்புறம் அந்த குடும்பத்தை நான் என்ன பழி வாங்குறேன்னு பாரு அப்படின்னு இவர் கேட்கன்னு கத்திட்டு இருக்காரு. அங்கே எல்லாம் என்ன ரெடி ஆகிட்டு எல்லாம் ஃபோட்டோலாம் மாற்றி எடுத்துகிட்டு உட்காந்து காஃபியெல்லாம் கூட எல்லாத்துக்கும் அமிர்தா கொடுக்குறாங்க. அதெல்லாம் குடிச்சிட்டு இருக்காங்க. குடிச்சிட்டு இருக்கும் போதே பார்த்தா வாசலில் செடியன் மட்டும் இன்னும் ஃபோன் பேசி யார்கிட்டயே சொல்லிகிட்டு இருக்காரு. அப்போ கரெக்டாக ஜெனி இறங்குறாங்க. ஜெனி இறங்கினோடனே இவருக்கு அப்படியே கண்ணெல்லாம் கலங்கிட்டு ஜெனியை பார்த்தே இருக்காரு. செல்வி பார்த்து எல்லாத்தையும் தரதரன்னு வாங்க 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 அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு வராங்க. கூப்பிட்டு வந்ததுக்கு பிறகு ஜெனியை பார்த்தோன்னே கட்டி பிடிச்சி அப்படியே கண்ணெல்லாம் கலங்க, ஜெனியும் கண் கலங்க. அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தங்களாக குழந்தைய தூக்கி வச்சு கொஞ்சம், அதுக்கப்புறம் செடியன் எட்டி எட்டி பார்க்குறாரு, குழந்தை முகத்தை பார்த்துறான்னு. அதை எழில் வேற புரிஞ்சுக்கிறாரு. இதில் எல்லாத்தையும் பார்த்து பேச, இல்லை செல்வியை பார்த்து என்னக்கா கையில் அடிபட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஜெனி கேட்டதுக்கு, இல்லை நீ வராத துக்கத்தில் நீ போயிட்டேன்னு சொல்லிட்டு அழுது கண்ணீரில் வழிக்கு விட்டு விழுந்து இப்படி ஆயிடுச்சு அப்படின்னா அவங்க கிண்டல்லாம் பண்ணிருக்காங்க. அவங்க ரெண்டு பேரோட பேரே நல்லாயிருக்கும் வேறு, அவங்க ரெண்டு பேரோட பேரெல்லாம் பார்க்க முடியாமல் போயிடுச்சு வேறு அடிக்கடி. ஸோ அதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கும் பொழுது இன்னொரு பக்கம் கோபி என்ன பண்ணுறாரு, செந்தில் கட்டி பிடிச்சி பாரு இன்றைக்கி ஒரு சூப்பரான நாள், எல்லாமே சரியான சம்பவமாக நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மினிஸ்டரோட பிஏவுக்கு கால் பண்ணுறாங்க. மினிஸ்டரோட பிஏ கால் பண்ணி பேசிக்கிட்டே இருக்கும்போது வந்துடுவாங்க அவங்கன்னு சொல்லிகிட்டு இருக்கும் பொழுதே கரெக்டாக அங்கே மினிஸ்டரும் வந்துடுறாங்க. இன்றைக்கி என்ன ப்ரோக்ராம்னு கேட்டால், இன்றைக்கி நம்ம அந்த ஸ்கூலுக்கு போகணும் மேடம் அப்படிங்கிறாங்க. இன்றைக்கி என்ன டேட், 17ஆம் தேதி வேறு ஏதோ ப்ரோக்ராம் இருந்துச்சு அப்படின்னு அவங்க யோசிக்க, இல்லை இந்த ஒரு ப்ரோக்ராம் தான் மேம் அப்படின்னு லஞ்சம் வாங்கின காசுக்காக அந்த பிஏ வேறு சொல்லிடுறாரு. இவங்க ஒரு மாதிரி ரெட்ட மனசோட ஏதோ யோசனையோடய கிளம்பி போகிறாங்க. இதில் தான் ட்விஸ்ட்டே இருக்குது. இது ஏற்கனவே பாக்கியாவுடைய இனாகரல் ஃபங்க்ஷனில் நடந்தது தான். இவங்க முன்னாடி ஒரு ஆஃபீஸ் திறந்தாங்கல்ல, அந்த ஆஃபீஸ் திறக்கும் போதும் ரஞ்சித்தை தான் கூப்பிட்டுருப்பாங்க. இப்போ பழனிசாமியாக இருக்கவர், அவரும் இதே மாதிரி தான் வருவார். திருப்பி கடைசி நிமிஷத்தில் கிளம்பி ஏய் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிஏவை திட்டிட்டு வருவார். ஒரே விஷயத்தை திருப்பி எடுத்திருக்கீங்களே நினச்சா நமக்கு சிரிக்கிறதா அறதானு தெரில. ஆனால் அப்பவும் சரி இப்போவும் சரி திருந்தாமல் கொஞ்சம் கூட ஒரு ஒரு மூளையும் இல்லாமல், மூளை இருந்தாலும் அது தப்பான முறையில் யூஸ் பண்ணிக்கிட்டு ஒரு கேடுகட்டத்தனமாகவே நடந்துகிட்டு இருக்காரு கோபிங்கிறத பார்த்து வருத்தப்படுறதாங்கிறதும் தெரியல. ஸோ அதோட இன்றைக்கி எபிசோடு முடியுது. இன்றைக்கி எபிசோடை பற்றி நீங்கள் நினைக்கிறீங்கிறத சொல்லுங்கள். தேங்க்யூ. இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம்.